சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சீதா வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் அருணை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி முத்துவுக்கு ரொம்ப கோவம். அதை வந்து மீனா தான் பண்ணி வச்சாங்க. இங்கேயும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் இந்த கல்யாணத்துக்குள்ளே இருக்க மாட்டேன், நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து உட்காந்து பாரில் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சீதாவும் நம்ம மீனாவும் வந்து எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. வாங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. நம்ம முத்து வந்து எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. அவர் ரொம்ப எப்பா சாமி நீங்கள் பண்ணது தப்பு கிடையாது, நான் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவர் வந்து உட்காந்து மீனாவை பற்றி தப்பாக பேசவுமே அவரை பிடிச்சி அடிச்சிடுறாங்க. என் பொண்டாட்டி தங்கம், என் பொண்டாட்டி யாருன்னு தெரியுமா, கண்ணகிரி பாப்பார், அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி தங்கம், அப்போ என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவரை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மீனாவும் சீதா வந்துடுவாங்க. அப்போ வந்து கோவிச்சிட்டு வந்து உள்ளே வந்து உட்காந்துக்குவார். நம்ம மீனாவும் சீதா உள்ளே வந்து வர்றீங்களா இல்லையா, இப்போ எதுக்கு இங்கே வந்து இப்படி உட்காந்து குடிச்சுட்ருக்கீங்க, இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க, நான் என்னாலலாம் வர முடியாது, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க, என்னை எப்படி நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. நான் செஞ்சது தப்பு தாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அதுவும் அப்போது ஒரு சூழ்நிலையில் பண்ணியாச்சு, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம அருணோட அம்மாவும் சீதாவோட அம்மாட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. என்னை பேசி பார்க்கவும் ஏங்க மாப்பிள்ள நீங்கள் பண்ணது தப்பு இல்லையா, எனக்கே தெரியாமல் உங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் பண்ணது தப்பு இல்லையா, பெற்றவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா, என்கிட்ட சொல்லலைன்னாலும் உங்கள் அம்மாட்டையாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல, எதுவுமே சொல்லாமல் இப்படி ஏமாற்றி வச்சுருக்கீங்க அப்படிங்குமேனு. ஏங்க அது எப்படி சீதா மண்டபத்தை விட்டு வெளியே போகலாம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ண இப்போ என் பொண்டாட்டி தானே, அது என் பொண்டாட்டி எப்படி என்கிட்ட சொல்லாமல் வெளியே போகலாம், என் மாப்பிள்ள இப்போ கல்யாணம் பண்ணி நேற்று கல்யாணமே இன்னும் நடக்கலை, ஊரே கல்யாணம் பண்ணலை, அதுக்கவங்கள நீங்கள் சீதாவை இவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க, அப்போ மீனா என் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி 1 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்காளே, அப்போ அவளுக்கு தெரியாமல் அவங்க செஞ்சதுக்கு அவர் கோவப்படுறது நியாயம் தானே அப்படிங்குமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அருண். இங்கே வந்து சீதாவும் மீனாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. மாமா நான் பண்ணது தப்பு தான் மாமா, உங்களுக்கு தெரியாமல் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு நான் தினம் அழுதுகிட்டு தான் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாமா, வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சிவாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. யாரும் சொல்கிறதையுமே எதுவுமே கேட்கல. எப்பா சாமி நான் எதுவுமே சொல்லலை, உங்கள் கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் எதுவுமே நினைக்கல, அதான் ஆல்ரெடி பண்ணிட்டீங்களே, இப்போ போய் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சீதாவுக்கு அருண் விடாமல் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கால் பண்ணவுமேனு வாடா முத்து, அங்கே மாப்பிள்ளை வேற ஃபோன் அடி, ஐயோப்பா போலீஸ்காரர் கோவப்பட்டுற போகிறாரு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் மீனாவும் சேரை போட்டு உட்காந்துடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஏப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. முத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, அப்பயே வர மாட்டேங்கிறாங்க. இங்கே என்னடானா ஒவ்வொருத்தவங்களாம் மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எடுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. கட் பண்ணி விடவும் இங்கே அருணுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அருணோட ஃப்ரெண்டையெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜயா என்ன பண்ணிடுறாங்க, அதான் முத்து இவன் கோவிச்சுக்கிட்டு போனியா, இவங்க 2 பேர்த்து கல்யாணம் ஆயிடுச்சு, முத்து கோவிச்சுட்டு போனேன், அதை சமாளிக்கிறேன்னு பொண்ணும் போயிடுச்சு, மீனாவும் போயிட்டேன், இப்போ யாருமே இல்லை, நம்ம மட்டும் எதுக்கு இங்கே இருக்கணும், இப்போ தான் மீனாவோட குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும், கொஞ்ச நேரம் எல்லாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் சொல்லிடுறாரு. ஆமாம் இது ஒரு பொழப்பில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வம்புழுக்கிறாங்க இங்கே. அப்புறம் இங்கே போலீஸ் எஸ்ஐ எல்லாமே வந்துடுறாங்க. என்னம்மா எல்லாமே வந்துட்டாங்க, இன்னும் இவங்களை காணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதுன்னு இங்கே ரொம்ப கெஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, இவங்க வர்ற மாதிரி தெரியல. முத்துவுக்கு ஃபோன் அடித்தா முத்துவும் எடுக்க மாட்டேங்கிறாரு, சீதாவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, மீனாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து நம்ம அருணாச்சலம் வந்து வெளியே வந்து சரி நம்மளாவது ஃபோன் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, அப்பயே எடுக்க மாதிரி தெரியல. அப்புறம் மறுபடியும் இது பண்ணி எப்படியோ பேசி பார்க்குறாங்க, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நீங்கள் என்னமோ செஞ்சுக்கோங்க, நீங்கள் போய் கல்யாணம் பண்ணுங்கள், நான் உங்கள் கல்யாணத்தை தடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் முடிய போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.